ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு 1 kgயில் இருக்கக்கூடிய பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் வந்து டின்னு பார்த்திங்கன்னா க்ரீஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. பட்டர் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அதாவது பஞ்சாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர்லாம் அப்பப்போ வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாமே சலிச்சு எடுத்துக்கலாம். ஜல்லடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 kg 3 kgலாம் பண்ணுவீங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லடை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ திரும்பவும் வேறு மாதிரி வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் வாங்கும் போதே பெருசாக வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து வெனிலா ஸ்பாஞ்சுன்றதுனால 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பைனாப்பிள் கேக்குன்றதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இது எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாத்திரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை வந்து ஒட்டிஜிலையோ இல்லை ஓவன்லேயோ பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீஹீட் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேட்டர் போய் ரெடி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ரீஹீட் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ப்ரீஹீட் பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 10 மினிட்ஸு, டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா 170 டிகிரியில் போட்டிருக்கேன். ஆனால் பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் மோடில் மாற்றிட்டு டைமிங் வந்து 36 to 38 ஆகுங்க. அப்புறம் டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா 165 டிகிரி போட்டிருப்பேங்க. ப்ரீஹீட்டில் வந்து 170 டிகிரி போடுங்க. அதாவது நீங்கள் ஓடிஜியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஹார்டாக வருது மேலே அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து லோவாக வச்சு பாருங்கள். ப்ரீஹீட் வந்து 170 வச்சுக்கோங்க. பேக் வந்து 165 டிகிரியில் வச்சுக்கோங்க. டெம்ப்ரேச்சர் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிடலாம். யோக பிரீத்திகான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு 1 டைம் வந்து பண்ணும்போது நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சேம் மெஷர்மெண்ட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது சிஸ்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 1/2 kg பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது கேக் வந்து டோட்டலாக வந்து கேக் வந்து 1/2 kg அப்படின்னா அதோடய ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் கிட்ட வந்துடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீம் எல்லாமே அதாவது டிசைன் எல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 500 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வரும். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 240 ml கப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் வந்து மைதா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நல்லாவே பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி தாங்க காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல். இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்கும்போது எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணும்போதெலாம் சரி இந்த இடத்துல பண்ணால் அவங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்துல பண்ணால் அவங்களுக்கு தெரியாது அப்படி தாங்க எனக்கு தோணுது. ஆனாலுமே வீடியோ லென்த்தாக போகுதே அப்படின்ற அந்த இதுவும் எனக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லாவே பீட் பண்ணுங்கள் சிஸ்டர். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் இப்போ நான் ஆட் பண்ணிவிட்டேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணுங்கள். சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் பார்த்திங்கன்னா அது உரையிற சவுண்டு கேட்கும். அது சவுண்டு வந்து கம்மியாயிடுச்சுன்னா சுகர் வந்து கரைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லைங்களா சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பீட் வந்து அப்படியே வந்து நம்பர் 1 ஸ்பீடுக்கு கொண்டு வந்துடுங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவும் பீட் பண்ணாதீங்க. அதே சமயம் பீட் பண்ணாமலேயும் இருக்காதீங்க. ஏன்னா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அடியில் தங்கிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குங்க முட்டை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அதனால் சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்லாவே வரும்.
இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாலும் வந்து சைடில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பேட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முட்டை வந்து பொங்கி நல்லா வந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து தாழ்ந்து போகாமல் நல்லா வந்து நீங்கள் வந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபோம் பார்த்திங்கன்னா கம்மியாகவே கூடாது, அந்த மாதிரி ஸ்லோவாகவே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேக் வந்து ஹார்டாகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆகும், மேலே பார்த்திங்கனாலும் நல்லாவே ரைஸ் ஆகும். அதே இப்போ நம்ம பிகினராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா சமயம் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்பாஞ்ச் வந்து கிடச்சிரும். ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஹார்டாக இருக்கும். ஏதாவது எந்த இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போங்க. ஏன்னா நம்ம வந்து மிஷின் கிடையாது. பர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையும் போட்டோன்னே பர்ஃபெக்டாக வந்து எல்லா சமயமும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம மிஷின் கிடையாது. அதனால் ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும். அது நீங்கள் நல்லாவே பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஸ்பாஞ்ச் வந்து வந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நீங்களே வந்து கண்டிப்பாக ஒரு 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நல்லாவே நம்ம வளர்ந்துடலாங்க. அதனால் ஸ்பாஞ்ச் ஓரளவுக்கு நீங்கள் பிகினராக இருக்கும்போது நல்லாவே கொஞ்சம் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து நான் வந்து 7 இன்ச் டின்னில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கியூவர் வச்சு இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க. இப்போ நம்ம ப்ரீ ஹீட்லேருந்து பேக் மோடுக்கு மாற்றிடலாம். பேக் மோடுக்கு மாற்றிட்டு அதாவது டைமிங் பார்த்திங்கன்னா 38 மினிட்ஸ்க்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 165 டிகிரிக்கு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது தாங்க நான் வந்து எப்போவுமே பேக் பண்ணுறதுக்கான டைமிங் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ நம்ம கேக் வந்து நல்லாவே ரைஸ் ஆகிட்டுருக்குங்க. ஏன்னா மேலே மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து கேக் வந்து அசெம்பிள் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 1 kg போர்டு வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து நான் ஏன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னா அதில் பாருங்கள் நிறையவே வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னா லைட்டாக வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிடைக்குங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் வந்து அதை ஆட் பண்ணாதீங்க. அது ஏன்னா ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஞ்ச மாதிரி அங்கங்கே வந்து அந்த க்ரம்ஸ்லாம் வந்து இழுத்துட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஐசிங் பண்ணிங்க அப்படின்னா அதனால் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த மாதிரி க்ரீம் பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கிளாத் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து போட்டு இது மேலே நின்று எப்போவுமே நீங்கள் வந்து கேக் பண்ணுங்கள். ஐசிங் பண்ணுறதாகட்டும் எதாக இருந்தாலும் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐசிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நேரம் எடுக்குங்க. போக போக அது வந்து சரியாயிடுங்க. கேக் பண்ணுறதாகட்டும் இல்லை ஐசிங் பண்ணுறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு கிளாத் மேலே அதாவது வேஸ்ட்டாக இருக்க வீட்டில் டிஷர்ட் ஏதாவது பனியன் கிளாத் இல்லை காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அது போட்டு அதுக்கு மேலே நின்று நீங்கள் வந்து கேக் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ரொம்பவே கால் வலிக்குங்க. அதுவும் நைட் டைம் நீங்கள் பெட்க்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கால் வலிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போவுமே கீழே நின்று அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு நின்றுட்டு தாங்க நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கீழே உட்காந்துலாம் பண்ண முடியாதுங்க. என் பையன் தூங்கினானா நான் கீழே உட்காந்து பண்ணுவேங்க. இல்லைனா வந்து நான் இந்த மாதிரி நின்றுட்டே தாங்க நான் வந்து பண்ணணும். ஏன்னா அவன்கிட்ட வந்து கீழே வந்து வச்சு பண்ண முடியாதுங்க. எப்போவுமே அவன் என்னை சுற்றி கால் சுற்றி வந்துட்டே தாங்க இருப்பான். அதனால் கீழெல்லாம் நான் வச்சு நான் பண்ணவே முடியாதுங்க. அதனால நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி நின்றுட்டு பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நின்றுட்டு நீங்கள் வந்து கேக் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே நின்றுட்டே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டைல்ஸ் ஆகட்டும் இல்லை தரையாகட்டும் அப்படி நின்றுட்டுலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வருங்க. இந்த வெரிகோஸ் வெயின் அந்த மாதிரிலாம் வருங்க. அதனால் நின்றுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நின்னீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பேலன்ஸ் ஆகும். கொஞ்சம் மெதுன்னு இருக்கும், நல்லாவே இருக்குங்க. அதனால் நம்ம ஃபுல் வெயிட்டு வந்து கீழே வந்து தரையில் நிற்கிற மாதிரி எப்போவுமே பார்த்துக்காதீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பைனாப்பிள் வந்து இது வந்து க்ரஷ் வந்து காட்டிருக்கேன். நீங்கள் எப்போவுமே க்ரஷ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மேலே அடைச்ச மாதிரி இருக்குங்க. அது வந்து நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலுமே அந்த மேலே அடைச்சிருக்கிறது வந்து போகாது. நம்ம வந்து அது கை வைக்கவும் முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேலே திரும்ப 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 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடைச்சிருக்கிறது வந்து எடுத்துக்கோங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அடிச்சிடும். அதாவது வந்து லிக்விட்லாம் அடியில் போயிடுங்க. அதில் இருக்க அந்த சாலிட் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் ஆகி அப்படியே இருக்குங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எந்த க்ரஷ்ஷாக இருந்தாலும் மேலே வந்து அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை வந்து கேக்கில் போடாதீங்க. நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அப்போவும் மேலே பிளாக்காக இருந்துச்சுன்னா அது திரும்ப திரும்ப நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது போயிடும். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லேயர் வச்சாச்சு. செகண்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிள் க்ரஷ் இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து சைடில் வளைஞ்சு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு வச்ச உடனே நீங்கள் வந்து க்ரீம் வந்து சுற்றியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து வளைஞ்சு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லேயர் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து நான் இப்போ வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது நின்று வந்து எப்போவுமே கேக் பண்ணாதீங்க. கால் கண்டிப்பாக வலிக்குங்க. அதுவும் நைட்டுக்கு நீங்கள் தூங்க போகும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கும். அதனால் நம்ம குக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து சேம் டைமில் பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கால் வலிக்குங்க. போக போக பார்த்திங்கன்னா நீங்கள் இதே மாதிரியே இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஏதாவது காலில் பிரச்சனை வர்றது கூட நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் வலி கம்மியாகிற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து செகண்ட் லேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் வந்து ஆட் பண்ணிட்டேங்க நான். இந்த பைனாப்பிள் கேக் பார்த்திங்கன்னா எப்போவுமே என்கிட்ட வாங்குறவங்க தாங்க கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கேக் வந்து சும்மா சாப்பிட்றது கூட என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்கங்க. ஏதாவது பர்த்டே இல்லை ஏதாவது அக்கேஷன்னா மட்டும் வாங்க மாட்டாங்க. சும்மா சண்டே இல்லை வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வந்து நான் வந்து ஐசிங்லாம் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சில கேக்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும், சில கேக்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இது பண்ணி தாங்க நானும் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு அதுக்கெலாம் டைம் இருக்காதுங்க. நான் எப்போவுமே அவசரமாக நான் தாங்க கேக் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நான் குழந்தையும் பார்க்கணுங்க, அடுத்தடுத்து எனக்கு ஆர்டரும் இருக்குங்க, சேம் டைம்ஸ் வந்து நான் வீட்டில் குக்கிங் வேலையும் பார்க்கணும். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து இந்த அவசரமாக தாங்க பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா க்ரம் கோட் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே வைங்க. உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து செகண்ட் கோட்டிங் கொடுங்க. உங்களுக்கு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் க்ரீம் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணி அங்கங்கே வந்து இந்த மாதிரி க்ரீம் வந்து எல்லோ கலர் க்ரீம் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். அங்கங்கே இந்த மாதிரி பேட்சாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் இந்த மாதிரி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான டிசைன் தான் இது, நீங்களும் நினச்சா கூட பண்ண முடியுங்க. இப்போ இந்த டிசைன் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது நார்மலாக தாங்க கொடுக்குறேன். நல்லா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிட்டே வாங்க, நல்லா டர்ன் பண்ணி விட்டுட்டே வந்து அப்படியே மேலேயும் கீழேயும், அதாவது அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அப்படியே இழுத்த மாதிரி அப்படியே டர்ன் பண்ணுங்கள். அப்படி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீச் வேவ் டிசைனுங்க இது பேர். பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி வேவாக பார்த்திங்கன்னா வரும், அதாவது அலை அலையாக வருங்க. பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லாவே பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே மேலேயும் கீழேயும் இழுத்த மாதிரி அப்படியே டர்ன் பண்ணிகிட்டே வாங்க. அதுதாங்க, அது வேறு ஒன்று மேலே நான் உங்களுக்கு பொறுமையாகவே காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இன்னுமே பார்க்கறதுக்கு லுக்காக இருக்குங்க. பாருங்கள், சிம்பிளான டிசைன் தாங்க. லைட்டாக அங்கங்கே நீங்கள் வந்து எந்த கலர் கொடுக்குறீங்களோ அங்கங்கே கலர் லைட்டாக அப்படியே வச்சுட்டு அதை டர்ன் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அந்த கார்டு வச்சு மேலேயும் கீழே இழுத்த மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டான ஒரு டிசைன் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ வித் ஒயிட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரோஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன்.
இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா பெட்டல் நாசல் வந்து நான் எடுத்திருக்கேங்க. பெட்டல் நாசல் போட்டு, அதாவது நான் வந்து ஃப்ளவர் நெயில் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த ஃப்ளவர்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, குட்டியாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதிலலாம் நான் பண்ணலைங்க. பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக் வச்சு அந்த ஸ்டிக்கில் தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த குச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த குச்சி வந்து ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராலாம் இருக்கும் பார்த்திங்களா, கேக்கில் வந்து 2 டயர் கேக்கு, அதாவது நம்ம ஸ்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ராவில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கணுங்க குச்சி பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த பெட்டல் நாசல் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க. லைட்டாக நீங்கள் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுங்க. அதை அந்த மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டு அதை டேர்ன் பண்ணி அப்படி மேலே எழுங்க அந்த குச்சை. அது அழகாக பார்த்திங்கன்னா உட்காந்துக்கோங்க அந்த ரோஸ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரியே தாங்க இப்போ சேம் எல்லாமே நான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த பெட்டல் நாசல் வச்சு இந்த குச்சியில் தாங்க நான் வந்து இந்த ஃப்ளவர் கொடுத்துக்கிறேன். அப்படியே அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குச்சை மட்டும் லைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்படியே ரோல் பண்ணி மேலே எடுத்தீங்க அப்படின்னா அழகாகவே நம்மளுக்கு வந்து ரோஸ் ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருங்க. ஒரு ஸ்டிக்கு இருந்தாவே போதுங்க. அந்த ஸ்டிக்கில் அழகாக நம்ம வந்து பெட்டல் நாசல் வச்சு இந்த மாதிரி ரோஸ் கொடுத்துக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் டபுள் கலர் தாங்க கொடுத்துருக்கேன். ஒயிட் வித் எல்லோ தான் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி அந்த குச்சை ரோல் பண்ணி அப்படியே மேலே எடுத்திங்கனாவே போதும். அழகாக உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் வந்து அங்கே உட்காந்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிராஸ் நாசல் வச்சு க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்குறேங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த புல் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே வேகமாக இழுங்க. அதாவது நம்ம இப்போ புல்லுலாம் பிடுங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புல் பிடுங்குற மாதிரி ஜஸ்ட்டு இப்படி கீழே வச்சு மேலே கொஞ்சம் ஃபோர்ஸாக அப்படியே இழுத்த மாதிரி அப்படியே நீங்கள் வந்து எடுங்க பைப்பிங் பேக்கை. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் வந்து அழகாகவே கிடச்சிருங்க. இந்த நாசல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த நாசல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிறையவே இந்த மாதிரி கிராஸ் வந்து டிசைன்லாம் நிறையா கொடுக்கலாங்க. அதனால் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு நாசலாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாகவும் வாங்காதீங்க, அப்பப்போ ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமும் இல்லாமல் தெரியும். பாருங்கள், ஜஸ்ட்டு கீழே அப்படியே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து மேலே வேகமாக இழுக்கணுங்க. அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த மாதிரி புற்கள் மாதிரி நல்லா அழகாக கிடச்சிரும். அவ்வளோதாங்க இந்த டிசைனு. ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கிராஸ் நாசல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரோஸ்மே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பிகினர்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வரலனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வருங்க. ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதழ், அதாவது அந்த பெட்டல் பார்த்திங்கன்னா உட்காராதுங்க. அதனால் க்ரீம் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் அதாவது மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கணும். க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாவே இந்த பெட்டலாக அந்த குச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா உட்காருங்க. அதனால் க்ரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே மெயின் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டு வித்து டபுள் கலர் கொடுக்கும்போது க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பெட்டலாக அழகாக வந்துருங்க. அதுவே நம்மளை இது கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி அப்போ கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதில் மேக்ஸிமம் ஒயிட் கலர் தான் இருக்குது, லைட்டாக தான் எல்லோ கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ரீம் கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் அந்த குச்சியில் வந்து நம்ம பெட்டல் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதனால சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னுமே நல்லா ஈஸியாக இருக்கும். அதுவும் ஸ்டார்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபுள் கலர் கொடுத்திங்கன்னா.
அவ்வளோதாங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம கேக் பார்த்தீங்கன்னா, இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வேவ் டிசைனு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோஸு, கிராஸு அதெல்லாம் கூட கொடுக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து மெதுவாக அந்த நாசல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா, சைடில் நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அந்த வேவ் டிசைன், அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. அவ்வளோதாங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அது வரையும் டாட்டா பாய். தேங்க்யூ.